ஹாய்ங்க, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்கேன்னாக்கா என்னென்னாக்கா நம்ம வந்து தெரியும் காட்மிட் ஹாஸ்பிட்டல்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ட்ரைனிங் ப்ளஸ் வந்து எல்லாமே எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக ஒரு மெம்பர்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு க்ளீன் ஹார்ஸ்மேன்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கனாக்கா சின்ஸ் சம்மர் வர்றதுனால வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் கொஞ்சம் பேண்ட்வித் இருக்குனாக்கா டெய்லி நான் வந்து மார்னிங் வந்து ஒரு 7 to 10 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். டெய்லி ஹார்ஸ் மேலே ஏறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் 6 ஹார்ஸ் இருக்குது சரிங்களா. 6 ஹார்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ரைடபுளாக வந்து 3 ஹார்ஸ் இருக்குது. 3 ஹார்ஸ் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து எல்லாமே இப்போ தான் ரைடிங்காக பழகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைக் மைண்டடாக யாரெல்லாம் ஹார்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாயின் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து டெய்லி மார்னிங் 7 to 10 வந்து நான் இப்போதைக்கு இந்த சம்மர் மட்டும் ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் வித் வந்து பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் மந்த் ப்ளஸ் மே மந்த் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சம்மரில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா என் கூட ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இல்லை எனக்கும் ஹார்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கணும், நான் கிரவுண்ட் ஒர்க் கற்றுக்கணும், நான் வந்து ஹார்ஸ் வாங்க விருப்பப்படுறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வாட் எவர் இட் மேபி, இல்லை நான் என்னுடைய பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 1 month லீவ் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங் 7 to 10 வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட்டடான ஃபீஸ் தான் வாங்குவேன். ஒரு அந்த ஒரு செஷன் பேஸ்டாக இருக்கும். அப்படின்னா வந்து டெய்லி வந்து அட்டென்ட் பண்ணுற செஷனுக்கு ஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்சி முக்கியம். கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வராங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டடாக வராங்களா, இல்லை ப்ளேஃபுல்லாக வராங்களான்னு பார்த்துட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து ஒரு செஷன் வந்து அவங்க ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்காங்க, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது சின்சியராக இல்லை ஹார்ஸ்மேன்ஷிப்பில் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வேணாம். ஏதாவது கற்றுக்கணும், ரொம்ப ஹார்ஸ்மேன்ஷிப்பு, ஹார்ஸ் ரைட் பண்ணணும், ப்ளஸ் லேர்ன் பண்ணுன்ற இது இருக்கிறவங்கள ரொம்ப விருப்பப்பட்டு நான் இது பண்ணிப்பேன். அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா செஷன் பேஸ்டாக இருக்கும். மேபி ஒரு செஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகலாம் பண்ண மாட்டோம், நம்ம மெம்பர்ஸுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு. அப்படின்னா வந்து இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த் எவ்ரி மார்னிங் ஓகேங்களா. என்னால் வந்து கண்டிப்பாக வந்து அதிக மெம்பரெல்லாம் அகாமடேட் பண்ண முடியாது. ரைடிங் பழக வரவங்கள ஒரு 2 பேர் நான் இது பண்ணிப்பேன். கிரவுண்ட் ஒர்க் பண்ண வரவங்க ஒரு 2 பேர், அப்படின்னா வந்து 4 மெம்பர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு என் கூட ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் திங்க் பண்ணி அப்புறம் வாங்க. அப்படியே வந்து இங்கே வந்தால் ஒரு ரூம் எடுக்கணும், இல்லை தங்கணும், அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்றத ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம காட்லிட் ஹார்ஸ்மேன்ஷிப் வந்து வெள்ளூர் கோல்டன் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா. அந்த கோல்டன் டெம்பிளில் வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் போயிட்டு ரூம் எடுத்து நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோக்கல்ஸ் வந்து இருந்தாக்கா கொஞ்சம் இன் அண்ட் அரௌண்ட் வெள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஹார்ஸ்மேன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணி. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 பேர் அகாமடேட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இதுக்கான அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் பண்ணி வந்து நீங்கள் எவ்ரிடே அப்படியே வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து என்னால் அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து பியூராக என்னுடைய மெம்பர்ஸ்க்காக. அப்படியே வந்து ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த 10 பேருக்காக மட்டும்தான் வீக்கெண்ட், சாட்டர்டே, சண்டேஸ். வீக் டேஸை வந்து நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த 4 பேர் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஓகேங்களா, எனி டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிவிட்டு வரலாம். ஹார்ஸ்மேன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்கள நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபன்னோ இல்லை வந்து வேறு எதனா இருக்கவங்க வேணாம், ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிலாவோட ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. சக்தி அளவுக்கு நிலாவை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத ஒரு 1 வீக்காக தொடர்ந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கலெக்டடாக இருக்குது, நல்ல திங்கிங்காக இருக்குது. ஓகே, பார்ப்போம். இன்னும் அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு தரேன். அன்டில் தென் பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.